இன்று நாம் பார்த்தால் இந்த உலகத்திற்கு பண்பாட்டின் மூலம் நல்லொழுக்கத்தின் மூலம் மார்க்கத்தை பரப்பியது என்றால் இஸ்லாம் மட்டும்தான், முஸ்லிம்கள் மட்டும்தான். இப்ப மேற்கத்தியவாதிகள் ஒரு கட்டத்தில், அதாவது ஓரியன்டலிசம் என்று சொல்வார்கள், அந்த ஓரியன்டலிஸ்ட் ஒரு காலத்தில் என்ன சொன்னார்கள் என்றால், நிறைய குற்றச்சாட்டுகள் இஸ்லாத்தின் மீது வைத்தார்கள். அதில் ஒரு குற்றச்சாட்டு இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது என்று சொன்னார்கள். உண்மையா இஸ்லாம் வாளால பரப்பப்பட்ட மார்க்கமா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொடர்ந்து யுத்தத்தில் ஈடுபட்ட ஒரு போராளியா, ஒரு ராணுவ வீரரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40 to 63 வயது வரை உள்ள அந்த 23 ஆண்டு கால ஹிஸ்டரி எடுத்து பார்த்தால் அவர்களுடைய பண்பாடுகளால் தான் இஸ்லாம் வேகமாக பரவி இருக்கிறது. இப்ப நம்ம பார்க்கலாம், மக்காவுடைய காலம் கொஞ்சம் பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மேக்சிமம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையோடும் பண்பாட்டோடும் இருந்தார்கள். மதீனாவுக்கு வந்த பிறகு அவர்களுடைய பண்பாடுகளை பார்த்து பார்த்து கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். குறிப்பாக சில சம்பவங்களை இங்கே சுட்டி காட்டுவது அந்த கருத்தை வலுவூட்டக்கூடியதாக இருக்கு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே உட்கார்ந்திருக்கிறார்கள் தோழர்களோடு. ஒரு நாட்டுப்புறத்து அரபி வருகிறார். அவர் ஒரு பெரிய மனிதர். மஸ்ஜித் நபவி என்பது ஈச்ச ஓலைகளால் வேயப்பட்ட ஒரு மணல் தரை உள்ள ஒரு பள்ளிவாசல். ஆனால் அதற்குரிய சிறப்பு அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அடுத்ததாக சொல்லி இருந்தார். மஸ்ஜித் நபவியில ஒரு தொழுகை தொழுதால் ஏனைய பள்ளிகளில் எத்தனை தொழுகை? 1000 தொழுகைக்கு ஈக்குவல். அப்படியான ஒரு கண்ணியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் மஸ்ஜித் நபவியை பற்றி கொடுத்திருந்தார்கள். மஸ்ஜித் நபவிக்கு வெளியிலே நிறைய திறந்த இடங்கள் இருக்கின்றன. பெருநாள் தொழுகை அதெல்லாம் தொழுதார்கள். ஜனாசா தொழுகைகள் அதில் தான் அதிகமாக தொழுவிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி திறந்த இடங்கள் மஸ்ஜித் நபவிக்கு வெளியிலே நிறைய இருக்கிறது. இந்த மனிதர் பள்ளிக்குள் வருகிறார். பள்ளியின் மூலையிலே எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற போது சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்களுக்கு கோபம் வருமா வராதா? வரும். யாரா இருந்தால் வரும். அது இயற்கையானது. இப்ப சஹாபாக்களுக்கு கோபம் வந்து அப்படியே எழும்புகிறார்கள், அவரை வெளியே தூக்கி போடுறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உட்காருங்க. எழும்பின சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, தஅூஹு, உட்காருங்க, அவரை விடுங்க, நீங்க உட்காருங்க. அவர் சிறுநீர் கழித்து முடியும் வரையும் அவரை விட்டுட்டு, அவர் சிறுநீர் கழித்து முடிந்ததும் அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சஹாபியை கூப்பிட்டு ஒரு பக்கெட்ல தண்ணி கொண்டு வந்து அவர் சிறுநீர் கழித்த இடத்தில் ஊற்றி சுத்தம் செய்யுங்கள் என்று சொன்னார். அப்ப அவர் அந்த டியூட்டியை செய்கிறார். பிறகு அந்த அரபி, நாட்டுப்புறத்து அரபியை கூப்பிட்டார். கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு சொன்னாங்க, சகோதரனே, இது மஸ்ஜித், இது புனிதமான இடம். இங்கே தொழுவது, குர்ஆன் ஓதுவது, திக்ரு செய்வது போன்ற அமல்களில் ஈடுபட வேண்டுமே தவிர இப்படியான அசிங்கங்களை எங்கே செய்யக்கூடாது என்று சொன்னார். பாருங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ரோச் பண்ணி அந்த மெத்தட் அந்த நாட்டுப்புறத்து அரபியினுடைய உள்ளத்தை அப்படியே டச் பண்ணிச்சு. உடனே அவர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய 2 கரங்களையும் வானத்தை நோக்கி உயர்த்தி சொல்லுகிறார், அல்லாஹும்ம அர்ஹம்னி வ முஹம்மதா வலா தர்ஹம் மஅனா அஹதா. யா அல்லாஹ், முஹம்மதுக்கும் எனக்கு மட்டும் அன்பு காட்டு, எங்களோடு சேர்த்து வேறு யாருக்கும் நீ அன்பு காட்டாதே என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள், லிம ஹஜ்ஜர்த அன் வாசி, அல்லாஹுடைய விசாலமான அன்பை நம் 2 பேருக்கு மாத்திரம் ஏன் நீ சுருக்குகிறாய் என்று கேட்டார். இப்ப பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அஹ்லாக், அவர்களுடைய அந்த பண்பாடு அந்த மனிதனுடைய உள்ளத்தை தொட்டதா இல்லையா?
இன்னும் ஒரு நாள் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்க பிசினஸுக்கு போற வழி, மக்காவுக்கு போற வழியில் இடையிலே யமாமா என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்து கொண்டு எங்களை டோர்ச்சர் பண்றார், அடிக்கிறார், நாங்கள் கொண்டு போகிற பொருளாதாரத்தை பறிக்கிறார், சில நேரங்கள்ல ஆயுதத்தோடு எங்களை மிரட்டுகிறார், கொலை செய்து விட்டார் என்று சஹாபாக்கள் வந்து சுமாமாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாதிபதி கம்ப்ளைண்ட் பண்ணு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதை கேட்டுட்டு சொன்னாங்க, உங்களால் முடிந்தால் சுமாமாவை கொல்லுங்கள் என்று சொன்னார். உங்களால் முடிந்தால் சுமாமாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னார். ஒரு நாள் வளமாக மாட்டிக்கொண்டார், சஹாபாக்கள் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், சுமாமாவை கொண்டு வந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஸ்ஜிது நபவிக்குள் அவரை ஒரு இடத்துல நீங்க பாதுகாப்பாக வையுங்கள் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அவங்க செஞ்சுட்டாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப வாராங்க, வந்து சுமாமாவை பார்த்து கேட்கிறார்கள், சுமாமா மாதா தகுல், சுமாமாவை இப்ப நீ அரஸ்டட், உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கிறார், இப்ப என்ன சொல்லுகிறாய்ன்னு கேட்டார். சுமாமா அடக்கத்தோடு சொல்லுகிறார், இன் தக்துல்னி யா முஹம்மத், இன் தக்துல்னி தக்துல் ததமி வ இன் துன்இம் துன்இம் அலா ஷாக்கிர். முஹம்மதே, நீங்கள் என்னை கொலை செய்வதாக இருந்தால் நான் கொல்லப்பட வேண்டிய ஒருவன் தான். நான் அவ்வளவு டோர்ச்சர் பண்ணியிருக்கிறேன் டாக்டருக்கு. ஆனால் நீங்கள் என்னை விட்டு விட்டால் நான் நன்றியோடு நடப்பேன் என்றார். ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்லல, போயிட்டான். சஹாபாக்கள் அவரை கண்ணியமாக நடத்துகிறார். இரண்டாவது நாள் வருகிறார்கள், வந்து கேட்டார்கள், சுமாமாவே என்ன சொல்லுகிறார்? முதல் நாள் சொன்னதை தான் திரும்ப சொன்னார், விட்டுட்டு போயிட்டாங்க. மூணாவது நாள் வந்தார், வந்து கேட்டாங்க, சுமாமா என்ன சொல்லுகிறாய்? அவர் சொன்னார், யா முஹம்மத், இன் தக்துல்னி தக்துல் ததமின் வ இன் துன்இம் துன்இம் அலா ஷாக்கிர். முஹம்மதே, நீங்கள் என்னை கொலை செய்வதாக இருந்தால் நான் கொலை செய்யப்பட வேண்டிய ஒருவன், நீங்கள் என்னை மன்னித்து விட்டால் நன்றியோடு நடந்து கொள்வேன். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுமாமாவை விடுங்கள், போகட்டும் என்றார்கள். அல்லாஹு அக்பர். ஒரு கைதி, ஒரு முஸ்லிம்களுக்கு மேக்சிமம் டோர்ச்சர் கொடுத்த ஒரு எதிரி, அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அவரை விடுங்கள், போகட்டும். 3 நாள், இது புகாரில வரக்கூடிய சம்பவம். 3 நாட்கள் அவர் சஹாபாக்களோடு உட்காருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அப்ரோச்சை பார்க்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது நாள் இவரை விடுங்கள், போகட்டும் என்று சொல்கிறார்கள். சொல்லிட்டு மஸ்ஜிதுக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க. இவர் போகிறார். எங்க போறார் என்றால், யமாமாவை நோக்கி போகல, அவர் ஊரை நோக்கி போகல. மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருந்தது, அந்த கிணற்றை நோக்கி போகிறார். அந்த கிணற்றில் குளிக்கிறார். உத்தரம் அவருக்கு சொல்லி கொடுக்கல, அவராக போய் குளிக்கிறார். குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். இந்த 3 நாளும் துமாமாவே நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டபோது அவரை ஆரம்பிச்சது எப்படி? யா முஹம்மத், யா முஹம்மத், யா முஹம்மத் என்றுதான் 3 நாளும் சொன்னார். இப்ப குளிச்சுட்டு வந்து நின்று சொல்லுகிறார், ரசூலுல்லாஹ்க்கு முன்னால நின்று சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கையை நீட்டுங்கள் என்றார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கையை நீட்டுறாங்க, வலது கையை. அவருடைய வலது கையை வைத்து கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டுட்டு சொன்னார், யா ரசூலல்லாஹ், இங்கு வரும் வரைக்கும் இந்த உலகத்தில் பிடிக்காத ஒரு முகம் என்றால் அது உங்களுடைய முகமாகத்தான். உங்களோட பேரை கேட்டாலே எனக்கு அலட்சி. ஆனால் இப்போது என்னுடைய உள்ளம் நிறைந்த ஒருவராக நீங்கள் மாறிவிட்டீர்கள். யா ரசூலல்லாஹ், இந்த பூமியில எனக்கு வெறுப்புக்குரிய பூமியாக இருந்தது மதீனா, ஆனால் இந்த பூமி தான் எனக்கு பிரியமான பூமியாக இப்போது இருக்கிறது என்று சொல்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதுதான் இஸ்லாம் வேகமாக பரவுவதற்கான காரணமாக.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் சஹாபாக்களிடமும் இருந்த நல்ல பண்பாடுகள், நல்ல ஒழுக்கங்கள் உலகத்தை அப்படி மாற்றுகிறது. கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். 23 வருடம் டிரான்ஸ்போர்ட் என்னது? அங்க இருந்த டிரான்ஸ்போர்ட் வசதிகள் ஒட்டகம், கழுதை, குதிரை, பஸ் கிடையாது, வாகனங்கள் கிடையாது, தொடர்பு சாதனங்கள் ஒன்றும். கடிதம் அனுப்புறேன்னு ஒரு ஆள் கொண்டு கொடுத்துட்டு வரணும். டெலிஃபோன் இல்லை, SMS இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, யூடியூப் ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வருஷம் ஹஜ்ஜிக்கு போறாங்க. அவர்களோடு ஹஜ்ஜி செய்ய சென்றவர்கள் எத்தனை பேர்? புத்தகங்கள் 1,24,000 பேர் எழுதியிருக்கிறாங்க. அது ஆதாரபூர்வமானது இல்லை. இருந்தாலும் பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் ஹஜ்ஜிக்கு போயிருந்தார். பல்லாயிரக்கணக்கான என்ற ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதை எட்டி வைப்பதற்காக முபல்லிகள் இருந்தார்கள். இங்கிருந்து பேசுவாங்க, இடையில உள்ளவர் எத்தி வைப்பார். அவ்வளவு பெரிய கிரவுட். அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்கிறான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த الناس يدخلون في دين الله அஃப்வாஜா. கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வா. ஆயுத முனையில் இப்படி கூட்டம் கூட்டமா வரையிலுமா? வாளை வச்சுட்டு கத்திய வச்சுட்டு வராட்டி கொல்லுவன் என்று சொல்லிடுமா? ஏடா, நல்ல பண்பாடுகள் தான் இஸ்லாம் வேகமாக இந்த உலகத்தில் பரவுவதற்கு காரணமாக இருந்தது.